ஸோ வணக்கம் சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாத்துக்கும் திருப்பி நான் வணக்கம் சொல்லிட்டு சந்தன ரவாங்கன்னு பேசுகிறேன். ஸோ என்னோடய ஒரு நண்பர் இங்கே இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம டெஸ்டிமோனி உங்களுக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு இந்த டெஸ்டிமோனி எடுக்கிறோம். அவங்க உங்களுக்கு டெஸ்டிமோனி இப்போ சொல்லுவாங்க, கேளுங்க. எல்லோரும் நல்லா. நான் தான் ராஜ், எல்லோரும் டிக்டாக்ல தெரியும், ராஜ் பாய்னு சொல்லுவாங்க. சரி, எப்படி நான் முதல் பிஇக்கு வந்தேன்னா பிஇ அலோரா பேன்ஸ்னால வந்தேன். எனக்கு வந்து சைட்டிகா நர்வ் இஷ்யூன்னு சொல்லலாம். சைட்டிகா நர்வ் இஷ்யூனா என் பீச்சை காலில் வந்து நரம்பு கீழே இருந்து மேலே வரைக்கும் இழுத்துக்கிட்டு என் L4 L5ல வந்து பிஞ்ச் பண்ணியிருக்கு. பிச்சைன்னு சொல்லுவாங்க, தெர்சப்பேட் சொல்லுவாங்க. L4 L5ல அது வந்து அப்படியே மாட்டிகிட்டு இருக்குங்க. ஸோ முதல் கூட்டெல்லாம் கேட்டுட்டு மசாஜுக்கு போனேன். முதல் மசாஜுக்கு போயிட்டு நிறைய இடத்துல விதவிதமான டைப் ஆஃப் மசாஜ் போனேன். 2-3 மாதமாக போனேன். ஒன்றும் எனக்கு சரியாக வரல. நெக்ஸ்ட் திங் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வலி இருந்தால் அக்யூபங்க்சர் போக சொல்லுவாங்க. அக்யூபங்க்சருக்கும் நான் போனேன் ஒரு 3 மாதம். அந்த மாஸ்டர் அங்கே செய்கிறாங்க, அந்த அக்யூபங்க்சர் செய்கிற மாஸ்டர் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு அக்யூபங்க்சர் எலக்ட்ரிசிட்டி தேவைன்னு சொன்னார். ஸோ அதே அக்யூபங்க்சர் அந்த வயர்லாம் ஜாயின் பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க. ஸோ அதை ஒரு 3 மாதம் செஞ்சேன். என்னாச்சுன்னா அவரும் சொல்லிட்டாரு, மேபி யூ நீட் உங்களுக்கு வந்து மேபி ஃபிசியோதெரப்பி போகணுன்ட்டு. ஃபிசியோதெரப்பி போகிறதுக்கு நான் என்ன யோசித்தேன்னா, ஒரு எம்ஆர்ஐ செய்வோமே, என்ன தான் நம்மளுக்கு ஃபுல் பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்வோம். பிகாஸ் காசும் சும்மா வீணாக்க தேவையில்லை. ஸோ எம்ஆர்ஐ போனேன். அங்கே தான் ரிசல்ட் வந்துச்சு. எனக்கு வந்து சைட்டிகா நர்வ் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு, L4 L5ல வந்து மாட்டிகிட்டு இருக்குன்ட்டு. சரிங்களா? ஸோ ஃபிசியோதெரப்பி போனால் நீங்கள் ஒரு தரம் போகலாம், இல்லாட்டி ஒரு கோர்ஸாக 10 தரம் போகலாம். ஆமாங்களா? நான் 2 கோர்ஸ் எடுத்தேன், 20 தரம் போகிற மாதிரி. ஓகே. ஸோ போயிட்டாங்க. அது ஒரு 3-4 மாதம் பிடிச்சிச்சு அந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு. அதே தாங்க திருப்பி ஆச்சு. அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் அந்த ஃபிசியோதெரப்பி முடித்த பிற்பாடு அக்யூபங்க்சரும் அதே மாதிரி தான். வீட்டுக்கு வர மீது இல்லாட்டி வீட்டுக்கு வந்த பிற்பாடு என் வலி திருப்பி எனக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா கைரோப்ராக்டர் போக சொல்லி. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இன்னொரு எம்ஆர்ஐ செய்வோமேன்ட்டு, கன்ஃபார்மாக இதான் ப்ராப்ளம்ட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்னும் ஒரு எம்ஆர்ஐ செஞ்சேன். ரிசல்ட் வெளியே வர்றது ஃபோட்டோஸ்டாட் காப்பி ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து வந்துருந்துச்சு. L4 L5ல தான் எனக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ கைரோப்ராக்டர் போகிற மீது கூட அதே தான் செஞ்சேன். 20 தரம் எடுத்தேன் கைரோப்ராக்டர், 2 செட் எடுத்தேன். அங்கே ஒரு மிஷின் இருக்கும், உங்களுக்கு தலைக்கீழால் தொங்க விடுவாங்க. உங்களை காலில் பிடிச்சிட்டு தலைக்கீழால் தொங்கணும், ஸ்ட்ரைட்டன் பேக் போன் வந்து நேரம் ஆக்கிறதுக்கு. சரிங்களா? அந்த மிஷின் செய்கிறவங்க வந்து சாப்பிட்டு வரக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் தான் செய்ய முடியும் அந்த மிஷினை, இல்லாட்டி வாந்தி எடுத்துருங்க. எனக்கு வந்து 5 நிமிஷம் 5.5 நிமிஷம் 6 நிமிஷம் வரைக்கும் நான் செய்ய முடியும் எனக்கு. ஸோ லாங்காக எவ்வளோ கூட செய்கிறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. அதே தாங்க பிரச்சனை. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிற்பாடு என் வலி திருப்பி வந்துடும். ஸோ அதெல்லாம் போன பிற்பாடு என் பிஸ்னஸ் பார்ட்னர் வழியை வந்து அவர் வந்து முட்டி வலியும், அவருக்கு இன்சோம்னியா, ராத்திரில் தூக்கம் வராது. ஸோ அவரை பார்த்தேன், நல்லா நடக்கிறாருப்ப. என்ன தான் சீக்கிரம்னு சொன்னார். கேட்டேன், அலோரா பேன்ஸ் வாங்கி போடணும்னு சொன்னார். ஸோ நான் அலோரா பேன்ஸ் வாங்கி போட்டேன். நம்புறீங்களோ இல்லையா, முதல் நாள் பாய்ச்ச இது வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துல என் வலி அவ்வளோ குறைஞ்சிருச்சு. ஓகே. இந்த 1.5 வருஷமாக இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இந்த வலி ஆரம்பித்த பிறகு ஒரு 1.5 வருஷமாக எனக்கு வந்து ராத்திரியில் தூக்கம் வராதுங்க. பிகாஸ் இந்த வலினால தூக்கம் வராது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் தூங்குவேன். அலோரா பேன்ஸ் வாங்கி போட்டேன். மொதல் நாள் வந்து 3 மணி நேரம் தூங்கினேன். 2வது நாள் வந்து 5 மணி நேரம் தூங்கினேன். 3வது நாள் வந்து 6 மணி நேரம் தூங்கினேன். அப்புறம் ஸ்ட்ரெயிட் என் தூக்கமே திருப்பியும் எனக்கு கையில் வந்துச்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள் அலோரா பேன்ஸ். எனக்கு வந்து அலோரா பேன்ஸ் வந்து என் வாழ்க்கையை திருப்பி என் கையில் கொடுத்துருச்சு. நன்றி, வணக்கம். ஸோ வணக்கண்ணே, நன்றிண்ணே. பாருங்கள், நம்ம நிறைய டெஸ்டிமோனி உங்களுக்கு சொல்லியிருக்கோம், காட்டியிருக்கோம். இவங்களாம் பாருங்கள், நம்மளுக்கோசரம் இப்போ வந்து அவங்களுக்கு இது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க எதுக்கு முன்னு வந்து சொல்கிறாங்க, இந்த நம்ம அடைஞ்ச பலன் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நீங்களும் இந்த நிலைமையெல்லாம் இருப்பீங்க, நீங்களும் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நீங்களும் நல்ல நிலைமைக்கு நல்லா வரணும். இந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். நாங்களாம் எங்களுக்கும் வேலையெல்லாம் நிறையா இருக்குது. பட் அதை விட்டு உங்களுக்கோசரம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம், இந்த டெஸ்டிமோனிலாம் சொல்கிறோன்னா மெயின் ரீசன் வந்து நீங்களும் நல்லா ஆகணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் இந்த பலனை அடையணும். உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் நம்ம எல்லாம் சொல்கிறோம்.
ஸோ சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போய் சேர்க்கணும். இந்த நன்மை நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், எல்லோரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கூட திரும்பியும் நான் உங்களுக்கோசம் பிரார்த்தனை பண்ணுறேன். என்னோடய பிரார்த்தனை எப்போதுமே நீங்கள் எல்லாமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக நல்லா இருக்கணும். இதுதான் என்னோடய பிரார்த்தனை. இறைவனுக்கு எப்போதுமே நான் வைக்கிறது. ஸோ என்னை பற்றி நீங்கள் எங்கள்கிட்ட புலனம் பண்ணணுமா, நீங்கள் என்னோடய பயோவில் என் நம்பருக்கு நானும் திருப்பி சொல்கிறேன். என்னோடய நம்பர் வந்து 9629 9818 சந்தனா வாங்கன்னு பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.